ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் அன்னைக்கு இஸ்லாமியர் வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பாயாசம், ரவா பாயாசம் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பாயாசம் ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரான ஒரு பாயாசம். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சில இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், சில்லுன்னும் சாப்பிடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரிவ்யூ 360 ரெசிபீஸ். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 300 ml பால், கொஞ்சமாக பட்டர், வெனிலா எசன்ஸ், 85 ml மில்க் மெய்ட், 20 கிராம் ரவை, குங்குமப்பூ, அடுத்தது விரும்பின நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு கரண்டி கஸ்டர்டுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது ஏலக்காய் பவுடர். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பட்டரில் ரவையை நல்லாவே வறுத்து எடுத்துக்கொள்வோம். இதை நீங்கள் மிச்சம் வறுக்க தேவையில்ல, கொஞ்சம் ஒரு வாசனை வாரதுக்காக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுக்கிற பாலை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். பால் நல்லாவே சூடாகினதுக்கு பிறகு இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ரவை, வறுத்து வச்சுக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு மில்க் மெய்ட். நான் 85 ml மில்க் மெய்ட் எடுத்துக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்திக்கிறேன். நீங்கள் இதுக்கு சுகர் சேர்த்து தேவையில்லை. அடுத்தது ஏலக்காய் பவுடர். இப்போது நாங்கள் திருகி வச்சுக்கிற நட்ஸ், இதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த கஸ்டர்ட், அதையும் இதோடு சேர்த்திக்கொள்கிறேன். இப்போது குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க. ஒரு நல்ல வாசனையோட ஒரு நல்ல கலரும் கொடுக்கும். இப்போ நான் இதுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். இதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டரும் சேர்த்தேலும் அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு திக்கான சூப்பரான ரவா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் மேலால் நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிக்கிற சூப்பர் சாஃப்டான இட்லி வீடியோ போய்ட்டு பார்க்கலும். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்து பாருங்கள். எல்லா ரெசிபீஸுமே பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் நான் தந்திக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்க.